ஆண்டவர் இந்த வருடத்தினுடைய 2ஆம் நாளிலும் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். வருஷத்துடைய துவக்கமாக இருக்கிற அப்படின்னாலே சில வாக்கு தத்தங்களை குறித்து நாம் நினைச்சிடறோம். நேற்று சபை கொடுத்ததை பார்த்தோம். இன்றைக்கு என்ன அப்படின்னா, ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன் அப்படின்னா அந்த ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும். ஆண்டவர் வாக்கு பண்ணினால் நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, மனுஷனை நம்பினால அவன் வார்த்தையை நம்பின அப்படின்னாலே சில நேரங்கள் நமக்கு மனசுக்கு கவலையாக இருக்குது. அதெல்லாம் விட்டுருங்க. இந்த 3ஆம் நாளிலே தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். வருஷத்துடைய 3ஆம் நாள் வாசிக்க கேட்போமா? ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வருடம் நம்மை பெரிய ஜாதி ஆக்குகிற வருஷம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. சின்ன ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்திருக்கலாம், இல்லை சின்ன ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கலாம், சின்ன தொழிலை ஆரம்பிச்சுக்கலாம். ஏதோ நாம் செய்கிறது எல்லாமே ஒரு சிறிதான அளவில் ஒரு சின்ன பிஸ்னஸ் அப்படி இருக்கலாம். இப்போ இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு எப்படி ஆக்க போகிறார் அப்படின்னா, பெரிய ஜாதி ஆக்கி பெரிய வியாபாரியாக மாற்றிடுவார். உங்களை பெரிய பாஸ்டாக மாற்றிடுவார். உங்கள் ஊழியத்தை பெரிய ஊழியமாய் கர்த்தர் மாற்றிடுவார். சொன்னது கர்த்தர். அதனால் நீங்கள் மனுஷ வார்த்தையை நம்பி சோர்ந்து போக வேண்டாம். இந்த வருஷத்துடைய 3ஆம் நாளில் நாம் தைரியப்பட வேண்டிய அவர் நம்ம பெரியவனாக ஆக்குகிறவர். ஏன்னா அவர் சொன்னால் செய்வார். மனுஷன் நம்மெல்லாம் கிடையாது. நேற்று கீழே வேர்பட்டு மேலே கனி குடிப்படி சொன்னோம், நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அப்படின்னா உன்னை பெரிய ஜாதி ஆக்கி தேவன் ஒன்றை நினைத்தால் அதை மாற்றவே முடியாது. பார்வோன் நினச்சா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கணும்னு நினச்சான். யாத்திரா 1ஆம் அதிகாரத்தில் போகும். ஆனால் அவங்க எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். வாசிக்க கேட்போமா? யாத்திரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். பாருங்க, அப்போ இவங்க 70 பேர் தான் போனது, பழகிட்டாங்க. அதனால் இதை ஒடுக்கணும்னு அவங்கள ஒடுக்குறான், அடிக்கிறான், வேலையை வாங்குறான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா வாசிக்க கேட்போம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் வேலை செய்ய வச்சு ஒடுக்குறான். பிசாசு அப்படி தான் செய்வான். ஏதாவது பிரச்சனை போராட்டம் நீங்கள் அப்படி கடந்து வந்திருக்கலாம், ஒன்றும் பயப்படாதீங்க. போன வருஷம் நம்மளை நடத்துனது அவர் தானே. இந்த வருஷம் எப்படி நடத்த போகிறாருன்னா, பெரிய ஜாதியாக்கி பெரிய ஊழியக்காரனை மாற்றி, பெரிய பிஸ்னஸ்மேனாக மாற்றி, பெரிய கான்ட்ராக்டராக மாற்றி, பெரிய ஊழியக்காரனை மாற்றி, பிரச்சனைகளை சிறிதாக நினைக்கக்கூடிய ஒரு உயர்வை தேவன் அமைத்தவர். அதான் பெரிய ஜாதியாக்கு. விருத்தி உங்கள் வியாபாரம் பல ஊர்களுக்கு போகும், உங்களுடைய ஊழியம் பல கிராமங்களுக்கு பட்டணங்களுக்கு பெருகும், கிளை ஊழியங்களை ஆரம்பிக்கணும். தேவ வார்த்தை அப்படி தான் இருக்குது. பார்வோன் இருக்கிறான், கர்த்தர் என்ன செய்கிறார்? பெருக பண்ணுகிறார். 6 லட்சம் புருஷர்கள் என்று சொல்லப்படுகிறது எகிப்தை விட்டு வெளில. பார்த்தீங்களா? நெருக்கிய காலத்தில் கர்த்தர் அவன் நெருக்கி பார்த்துருக்கான முடியலை. ஏன்னா தேவ கரம்லாம் இருக்குது. அதனால் உங்கள் பல விதத்தில் சத்ருவானவன் நெருக்கினாலும் பயப்படாதீங்க. கர்த்தருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். அதை மீறி சத்ருவினாலும் மனிதன் ஒன்று செய்ய முடியாது. அதனால் நீங்கள் இந்த ஆண்டை சந்தோஷத்தோடு நீங்கள் கடக்க முடியும். கர்த்தர் என்னை பெரிய ஜாதி ஆக்குவார். கர்த்தர் என்னை பெரிய பிஸ்னஸ்மேனாக மாற்றுவார். கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பெரிதாக்குவார். ஊழியம் பெரியார், தொழில் வளரப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூட ஆபிரகாமின் தேவன் என் தேவன் சொல்லுங்கள், நிச்சயம் நடத்துவார்.